ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா வைக்க போகிறேங்க. நல்லா சப்பாத்தி குருமா நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் மசிச்சு வச்சுருக்கேங்க. தக்காளி பழம், ஒரு சின்ன தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா பழுத்துருச்சுங்களா, சரி பரவாயில்லன்னு வச்சுட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. மசாலாலாம் பார்த்துடலாங்க. இது கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கல் உப்புங்க, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, ஒரு பட்டை, சின்ன பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலைங்க, பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்குங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து சோம்புங்க. இவ்வளோதாங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க. நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ ஆயில் காஞ்சது. நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் 2டையும் போட்டுக்குவோங்க. நல்லா இப்போ வணக்கி விட்டுக்குவோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் போடலாம். அப்போ தான் குருமாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு வணங்கினதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம் இதை போட்டுருவோங்க. கையில் நல்லா ஒரு பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம போடுவோம். அப்போ தான் அதோட வாசனை நல்லா இருக்குங்க. சில பேர்லாம் இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்துங்க எண்ணெயிலே போட்டு விடுவாங்க. அது வந்து ஒவ்வொரு குருமா வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்காண்டி நான் இப்படி தான் வைப்பேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கினதுக்கப்புறங்க தக்காளியை போட்டுக்குவோம். இந்த தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காண்டி கொஞ்சம் கல் உப்புங்க. தக்காளி வணங்கிடுச்சுங்க. சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலாங்க கொஞ்சமாக இதெல்லாம் இப்போ ஒரு வணக்கம் நம்ம வணக்கிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நம்ம நல்லா இப்படி வணக்கி விட்டுருவோங்க. நம்ம இப்போ பட்டாணியை போட்டுருவோங்க. ஒரு அரை டம்ளருக்கு நம்ம தண்ணி விட்டுக்கோங்க. அரை டம்ளர் போதும். இப்போ நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம மூடி விட்டுருவோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் வெந்துக்கிட்டு இருக்கையிலே நம்ம இதெல்லாம் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. நல்லா இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. தான் இருக்கு. ஆட்டுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்குது. இப்போக்கி நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டு அப்படியே இறக்கிடலாங்க. அவ்வளோதான், குருமா ரெடிங்க. அவ்வளோதாங்க. சப்பாத்தியை போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருங்க இந்த குருமா. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கையில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வைப்போங்க.